ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு கொள்ளுதல். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 23 மற்றும் 24. அதுல இந்த 23வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பகவான் எவ்வளவு கருணாமூர்த்தியா இருக்கிறார், பகவானே காரணமற்ற கருணை, எவ்வளவு கருணை குணம் உள்ளவரா இருக்காரு. இவரை விட கருணை உள்ளவர் யாரா இருக்க முடியுமா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளவு கருணை உள்ளவர், இவரை விட ஒரு கருணை உள்ளவர் இருக்க முடியுமாங்கிறத இந்த ஸ்லோகம். உத்தவர் ரொம்ப அழகா பிரார்த்திக்கிறார். உத்தவரும் விதுரரும் சந்திச்ச பொழுது விதுரர்கிட்ட உத்தவர் பகவானுடைய தெய்வீகமான குணத்தை புகழ்ந்து பாராட்டுறார். அகோபகீயம் ஸ்தான கால கூட்டம் ஜிகம்சயா பாயத் அபி அசாத்வி தேவி கதிம் தாதிரி உச்சிதம் ததோன்யம் ஜம்பா தயாலும் சரணம் பிரஜேம. ஓ, என்ன ஒரு பாக்கியம்! இந்த நேர்மையற்றவளான பூதனாங்கிற அறைக்கு தன்னுடைய மார்புல விஷ தடவி வந்தா. எதுக்காக வந்தா? குழந்தை கிருஷ்ணருக்கு பால் கொடுத்து அவரை கொல்றதுக்காக வந்தா. ஆனா பகவான் என்ன பண்ணாரு, அவளுக்கும் தன் தாயின் அந்தஸ்தை கொடுத்து அவருக்கு கருணை கொடுத்துட்டார், பூதனைக்கு முக்தி கொடுத்துட்டார். அவரை விட அதிக கருணை உள்ளவரும் நான் புகலிடம் கொல்லக்கூடியவருமான பேரொருவர் எப்படி இருக்கக்கூடும்? தன்னை கொல்ல வந்தவருக்கு கூட முக்தி கொடுத்தாரு கிருஷ்ணா. அஹோ பாக்கியம், அஹோ பாக்கியம்! என்ன பாக்கியம் பண்ணிருந்த அந்த பூதனா! அஹோ பக்கியம், அஹோ பக்கியம் ஸ்தன கால கூடம், காலக்கூட விஷம். பூதன் என்ன பண்ணா, தன் மார்புல காலக்கூட விஷம் தடவி வந்திருந்தான். ஜிகம்சயா பாயத் அபி அசாத்வி. சாத்வி அசாத்வி. அசாத்வினா என்னது? அசாத்வினா நேர்மையற்றது, நேர்மையற்றவர், ஏமாத்துக்காரி, கபடதாரி. பூதனை ஒரு நேர்மையற்ற ஏமாற்றக்கூடிய கபடதாரி வேஷம். பூதனா அரைக்கி ரூபத்துல வரல. பூதனை எப்படி வந்தா ஒரு அழகான பொண்ணா மாறிண்டா. பூதனா இருக்கா இல்லையா, அவ எப்படி வேணா உருவெடுத்துட்டுருவா. பூதனா அரைக்கிக்கு நிறைய யோக சித்தி எல்லாம் இருக்கு. அவ தன் உருவத்தை பெருசாக்க முடியும், உருவத்தை சிறுசாக்க முடியும். அனிமா, லகிமா, மகிமா, இஜிதா, வஜிதா, அஷ்டமா சித்தி இருக்கு. இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை கடும் தவம் செய்வாங்க. பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள்ட்ட கடும் தவம் செஞ்சு அவங்ககிட்ட வரம் வாங்கிக்குவாங்க. அவங்களும் அஷ்டமா சித்தி அடைவாங்க. ரொம்ப சின்னதாக முடியும், ரொம்ப பெருசாக முடியும், ரொம்ப கனமாக முடியும், ரொம்ப லேசாக முடியும், ஆகாசத்துல பறக்க முடியும். அந்த யோக சித்தியை பண்ணா. பூதன அறைக்கு சாதாரண பொண்ணு இல்ல, அவோ அதீத ஆற்றல் படைச்சவ. அவ என்ன பண்ணா, கம்சன் ஒரு நாள் கூப்பிட்டான். கம்சன் என்ன பண்ணா, கம்சனுக்கு பயம் வந்துருக்கு. தன்னுடைய தங்கை தேவிக்கு பிறக்கிற 8வது குழந்தை தன்னை கொல்ல போகுது. அந்த 8வது குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பிருந்தாவனத்தை சுத்தி உள்ள கிராமங்கள்ல தான் எங்க இருக்கு. இந்த மதுராவை சுத்தி உள்ள கிராமங்கள், மதுராவை சுத்தி உள்ள கிராமத்துலதான் எங்க இருக்கு. இந்த புதுசா எந்த குழந்தை பிறந்தாலும் பிடிச்சு அதை கொல்லணும். இந்த பூதனா அரைக்கி இந்த குழந்தைகளை கொள்றதுல எக்ஸ்பர்ட், குழந்தைகளை கொள்றதுல எக்ஸ்பர்ட். இதுல பெரிய பிலாசபி இருக்கு, பெரிய தத்துவம் இருக்கு இந்த கதைக்கு பின்னாடி. முதல்ல ஸ்டோரி படிச்சு நம்மளுக்கு தத்துவம் என்னன்னு தெரியும். பூதனா அரைக்கி எதுல எக்ஸ்பர்ட்? குழந்தைகளை கொள்றதுல எக்ஸ்பர்ட்.
பூதனை கூப்பிட்டான். ஓ பூதனா, நீ கம்சன் கூப்பிட்டான். ஏ பூதனா, நீ உடனே மதுராவை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற குழந்தையை கொன்னுரு. பூதனா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கான், மலை மாமிசம் மாதிரி. ஓ கம்சா, என்னிடமிருந்து ஒரு குழந்தையை தப்பிக்க முடியாது, எல்லா குழந்தையும் நான் கொண்டுருவேன். அப்படி வந்து பூதனை அரக்கி இந்த மதுராவை சுத்தி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கொல்றதுக்கு வரா. அப்ப அவ கேள்விப்பட்டா பிருந்தாவனத்துல கோகுலத்துல யசோதாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை கொல்றதுக்காக வந்தா. எப்படி உருவம் மாறிண்டா. பூதனா வந்து எப்படின்னா உருவம் மாத்திக்கலாம். அவ ஒரு அழகான பொண்ணா மாறிட்டா. யாருக்குமே சந்தேகம் வரல, இவ அரக்கிங்கிற மாதிரி யாருக்குமே சந்தேகம் வரல. ரொம்ப அழகு. அப்படியே கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, நீண்ட கூந்தல், மெல்லிய இடை. பூதனாவுடைய அழகு எல்லாரையும் கவரக்கூடியதா இருக்கு. அந்த பூதனா என்ன பண்ணா, கோகுலத்துக்குள்ள வர்றா. அவ கோகுலத்துக்குள்ள வரும்போது இந்த ரஜகோபிகள்லாம் பாக்குறாங்க. ரஜகோபிகள், விருந்தாவனத்து கோபி, யார் இந்த பொண்ணு, இவ்வளவு அழகா இருக்காளே, இவ இந்திரனுடைய மனைவி சச்சியா இருப்பாளோ, சசியா இருப்பாளோ, அல்லது மகாதேவனுடைய மனைவி சதியா இருப்பாளோ, அல்லது இவர் வந்து சரஸ்வதியா, பார்வதியா, யார் இவ, இவ ரம்பா, ஊர்வசி, மேனகையில வளர்ந்து தோத்து போயிடுவாங்களே, அப்படி அழகா இருக்கா. எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் கவரக்கூடிய அழகு பூதனா. அவ வந்து சொன்னா, இந்த கோபிகள் எல்லாம் பார்த்தாங்க. ஓ இந்த பொண்ணு நம்ம இப்பதான் முதல் தடவையா பாக்குறோமே, இவ எங்க இருந்து வரா, எந்த லோகத்தை சேர்ந்தவோ, இந்த கோபிகள் கூட்டத்துல இவரை பார்த்ததே இல்லையே. அவ சொன்னா, நான் ரொம்ப கைராசிக்காரி. பூதனா சொன்னா, நான் ரொம்ப கைராசிக்காரி. என் மடியில ஏதாவது குழந்தைய உட்கார வச்சு பால் கொடுத்தீங்கன்னு சொன்னா, நான் பால் கொடுத்தா, என் மடியில ஒரு குழந்தைய போட்டு அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுத்தேன்னு சொன்னா, அந்த குழந்தை 100 வருஷம் நீண்ட ஆயுள் உயிர் வாழும், அதுக்கு நோய் நொடி இருக்காது. எனக்கு அந்த மாதிரி ஒரு வரம் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு வரம் இருக்கு. என்கிட்ட பால் குடிக்கிற குழந்தைக்கு, என் மார்புல பால் குடிக்கிற குழந்தைக்கு நோய் நொடியே வராது, நீண்ட ஆயுள் இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ஓ யசோதாமா, ஓ வெரி நைஸ். என் குழந்தை என் குழந்தை கிருஷ்ணா நீண்ட ஆயுள் இருக்கணும், நோய் நொடியே வரக்கூடாது, அவன் ஆரோக்கியமா இருக்கணும். அதனால கிருஷ்ணா என்ன பண்ணாரு, ஓ ஓ பேரழகியே, நீ என் குழந்தைக்கு பால் கொடுக்குறியா, நீ வந்து என் குழந்தைக்கு பால் கொடுக்குறியா. அப்கோர்ஸ், ஓகே, ரெடி. சோ பூதனா மடியில குழந்தைய போட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. பூதனா உட்காந்து குழந்தைய மடியில வச்சுட்டா. குழந்தைய மடியில வச்சுட்டு தன் மார்பு எடுத்து குழந்தையோட வாயில வைக்கிறான். பூதனா என்ன பண்ணா, அகோபக்கியம் ஸ்தான காலக்கூடம், ஸ்தான காலக்கூடம், காலக்கூடா பாய்சன், விஷம், விஷம் தடவி வந்திருக்கா குழந்தையை கொல்றதுக்காக. ஸ்தான காலம் ஜிகம்சையா பாய் அபி அசாத்வி, நேர்மையற்ற முறையில, ஒழுக்கம் கெட்டவ, நேர்மையற்றவ, ரொம்ப மோசமானவ, குழந்தையை கொல்லணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கா. பூதனா என்ன நோக்கத்துல வந்திருக்கா, குழந்தையை கொல்லணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கா, தன் மார்புல விஷம் தடவி வந்திருக்கா. கிருஷ்ணர் எடுத்து மடியில வச்சா. கிருஷ்ணன் நினைச்சிருந்தா அப்பயே பூதனையை கொண்டிருக்கலாம். கிருஷ்ணா பூதனையை கொண்டிருக்கலாம். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணாரா, பாருங்க, அகோ பக்கியம், என்ன பாக்கியம் பண்ணாயோ, லேபே கதிம் தாதிம் உச்சித்திரம் உச்சிதம் ததோன்யம், என்ன கதி அவருக்கு கொடுத்துட்டாரு கிருஷ்ணா. தாத்ரி, தாத்ரின்னா நர்ஸ். கிருஷ்ணா வந்து என்ன பண்ணாரா, ரொம்ப கருணை வாய்ந்தவர். கம்பா தயாலும் சரணம் பிரஜேம, இவரை விட கருணை உள்ளவர் யார் இருக்க முடியும். தன்னை கொல்ல வந்த அரக்கிக்கு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. கோலோ விருந்தாவனத்துல அம்பிகா, கிளிம்பிகா, இந்த மாதிரி சர்வன்ட், மெய்ட் சர்வன்ட் எல்லாம் இருக்காங்க, யசோதா அம்மாவுடைய சர்வன்ட்ஸ், தாத்ரி. அந்த பொசிஷனுக்கு கொண்டு போய் வச்சுட்டாரு. இந்த பூதனை நினைச்சா, நான் இந்த குழந்தையை கொண்டுருவேன். அவ மார்புல விஷம் தடவி வந்திருக்கா. குழந்தை எடுத்து மடியில வச்சுட்டு அவ பால் குடுக்குறா. கிருஷ்ணா என்ன பண்ணாரா, கண்ணை மூடிட்டாரு. இப்ப ஆச்சாரியர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, ஏன் கிருஷ்ணா கண்ணை மூடிட்டாரு. பூதனையோடைய மடியில மடியில கிருஷ்ணா, குழந்தை கிருஷ்ணனுக்கு ஏன் கண்ணை மூடிட்டாரு. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கும். எல்லாம் கரெக்டா சொல்றீங்களா பாக்கும். யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பூதனா விக்கிரக பரிசா கொடுக்கும்.
ஒரு பெண்ணை நான் கொள்வதா? நான் முதல்ல இந்த பிருந்தாவனத்துல வந்திருக்கேன், ஒரு பெண்ணை போய் கொள்றதா? கண்ணை மூடிட்டாரு. அவளை பார்க்க கிருஷ்ணாவுக்கு பிடிக்கல. இந்த அரக்கியை போய் நான் பார்க்கணுமா? பிடிக்கல. அப்புறம் ஒரு பெண்ணை கொல்லணுமான்னு கிருஷ்ணர் கண்ணை மூடிட்டாரு. அப்புறம் பூதனையை பார்க்க கிருஷ்ணருக்கு விருப்பம் இல்ல. 2 3வது ஓகே, ஒருவேளை கிருஷ்ணா வந்து கருணையினால கொல்லாம விட்டுறலாம். சரி, எனக்கு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டேன், அதனால கொல்லாம விட்டுறலாம். ஓகே. அப்புறம் முக்கியமான காரணம், கிருஷ்ணா கண்ணை திறந்து பார்த்தா பூதனை பயந்து போயிடுவான். கிருஷ்ணாவுடைய கண்ணு, அவர் கடைக்கண் பாடல பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. கிருஷ்ணாவுடைய கண்ணை பார்த்தா பூதனை பயந்து போயிடுவான். கிருஷ்ணாவுடைய கண்கள் பக்தர்களுக்கு தாமரை இதழ் போல இருக்கு. கிருஷ்ணாவுடைய கண்கள் தாமரை இதழ் போல, பக்தருக்கு அந்த கண்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா அசுரர்களுக்கு அந்த கண்ணை பார்த்தா பயம். கிருஷ்ணாவுடைய கண்களை பார்த்தா அசுரர்களுக்கு பயம், பக்தர்களுக்கு கொண்டாட்டம். கிருஷ்ணாவுடைய கண்ணை பார்த்தா அசுரர்களுக்கு திண்டாட்டம், பக்தர்களுக்கு கொண்டாட்டம். அதான் வித்தியாசம். சோ அதனால பூதனா வந்து ஓகே, கிருஷ்ணா நினைச்சாரு இந்த பூதனாவை நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா ஒரு பெண்ணா இருக்க, அவளை நான் கொல்ல போறேன், இவளை நான் பார்க்க இஷ்டம் இல்ல, அது இல்ல நான் கண்ணை திறந்து பார்த்தா பயந்து ஓடிட்டேன். அதனால இவ பால் கொடுக்கணும் முடிவு பண்ணி வந்துட்டா. சரி, பால் கொடுக்கட்டும். அவனோட இன்டென்ஷன் என்ன இருக்கு? அவருடைய நோக்கம் வந்து இந்த குழந்தையை கொல்லணும்னு இருக்கு. பால் கொடுக்க வந்ததுனால அம்மாவுடைய ஸ்தானம், கொல்லணும்னு நினைச்சதுனால கிருஷ்ணர் அவளை கொல்றாரு. ஸோ கிருஷ்ணா அவளை கொல்றது புத்தி தான். அதனாலதான் இங்க வந்து கிருஷ்ணா பூதனையை கொன்னது, கிருஷ்ணா பூதனையை தண்டித்தது அவ்வளவு மங்களமான விஷயம் இல்லைன்னா ஏன் உத்தவர் அத அகோ பாக்கியம்னு சொல்ற? ஏன் அது பெரும் பாக்கியம்னு சொல்ற? அகோ பாக்கியம் என்ன பாக்கியம் பண்ணா இந்த பூதனா? கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டா. கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டாலே அந்த என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த பூதனை கிருஷ்ணரை கொல்றதுக்கு மாப்பிள விஷம் தடவி வந்தா, இவன் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டா. கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டது மட்டும் இல்ல, கிருஷ்ணாவுக்கு முக்தி மட்டும் கொடுக்கல, ஆத்மீக லோகத்துல யசோதாமாவுடைய சர்வெண்டா போயிட்டா பூதனா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அகோபகீயம் ஸ்தான கால கூடம் ஜிகம் சயா பாய தபி அசாத்மிபி தேவே கதிம் தாதிரி முச்சிதம் ததோன்யம் கம்பா தயாலும் சரணம் பிரஜேம. என்ன பாக்கியம் பண்ணா இந்த பூதனா? குழந்தையை கொல்லணும்னு வந்தா, ஆனா குழந்தை அவருக்கு முக்தி கொடுத்துட்டாரு. இவரை விட கருணை உள்ளவர் யார் இருக்க முடியும்? இவரை விட கருணை உள்ளவர் யாரா இருக்க முடியுமா? அந்த பகவானை நான் சரணாகதி பண்றேன், அவருடைய தாமரை திருப்பாதம் எப்போ என் நினைவுல இருக்கட்டும். சரிங்களா? அப்ப இந்த பூதனை யாரு? ஏன் பூதனை கிருஷ்ணரை கொல்ல வந்தா? இந்த பூதனை யாரு? ஏன் பூதனை கிருஷ்ணரை கொல்ல வந்தா? ஏன் கிருஷ்ணர் பூதனைக்கு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்தாரு? ஏன் பூதனை கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க கிருஷ்ணர் அனுமதிச்சாரு? எஸ், ஹரிவம்ச புராணத்துல என்ன சொல்லியிருக்கு? இந்த பூதனா முற்பிறவியில பலி மகாராஜாவுடைய சகோதரியார். பலி மகாராஜாவுடைய சகோதரி. பலி மகாராஜாவுடைய யாகசாலையில வாமன தேவர் வந்தார். வாமன தேவர் எப்படி இருக்காரு? சூரியனை போல பிரகாசிக்கிறார். அப்படி கண்ணெல்லாம் பூசுது. வாமனருடைய அழகு. சின்ன குழந்தை, ஒரு 4-5 வயசு குழந்தைதான் வாமன தேவர். சலயசி விக்ரமனே பலி மத்புத வாமனா. சலயசி சீட்டிங் பண்ணிட்டாரு பலி மகாராஜ். பலி மகாராஜ் வந்து தானம் வாங்குற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. சலயசி விக்ரமனே பலி மத்புத வாமனா பதன கனீர ஜனித ஜத பாவனா கேசவது தா வாமன ரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. இந்த வாமன மூர்த்தி இருக்காரு, பகவான் வாமனர். அவரு அப்படியே இந்த பலி மகாராஜ யாகசாலையில வாமன மூர்த்தி பலி மகாராஜ யாகசாலையில யாகம் தானம் பெறதுக்காக போறாரு. பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கு. அந்த யாகசாலையில நிறைய பிராமணர்கள்லாம் இருக்காங்க. இந்த பிராமணர்கள் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்காங்க. வானத்தில் உள்ள ஆகாசத்துல நட்சத்திரங்கள் ஜொலிக்குது இல்லையா? இந்த ஆகாசத்துல நைட்டு பார்த்தா ராத்திரி இரவு ஆகாசத்துல நட்சத்திரங்களா ஜொலிக்கும். ஆனா பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க, நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாது. அப்ப என்ன கண்ணுக்கு தெரியும்? பௌர்ணமி நிலவு தான் தெரியும்.
பௌர்ணமி நிலவு என்ன பண்ணுச்சு? தன்னுடைய தேஜஸ், அந்த பௌர்ணமி நிலவுல இருந்து வர தேஜஸ்னால நட்சத்திரங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. நட்சத்திரங்களுடைய தேஜஸ் எல்லாம் மங்கி போயிடுச்சு. அந்த மாதிரிதான் வாமனமூர்த்தி யாகசாலைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த பிராமணர்கள் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய பிரம்ம தேஜஸ்னால, பிராமணத்துவத்தை பயிற்சி பண்ணதுனால, பிரம்ம தேஜஸ்னால இவங்க தூய்மையான பிராமணரா இருந்தனால இவங்க நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வாமனமூர்த்தி உள்ள நுழைஞ்ச உடனே அவருடைய தேஜஸ்ல இதெல்லாம் மங்கி போயிடுது. எல்லாரும் வாமனமூர்த்தியை பாக்குறாங்க. இந்த குழந்தை யார்? இந்த குழந்தை யார்? இந்த பிரம்மச்சாரி குழந்தை யார்? இந்த பிரம்மச்சாரி பிராமணா யார்? இந்த குழந்தை எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ பலிமாரனுடைய தங்கச்சி பார்த்தா, ஓ இந்த குழந்தை இவ்வளவு அழகா இருக்கே, எனக்கு இதே மாதிரி ஒரு குழந்தை வேணும், எனக்கு இந்த குழந்தைய எனக்கு இதுவே எனக்கு குழந்தையா வரணும், இதே மாதிரி எனக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாங்க. எப்போ வாமனமூர்த்தி யாகசாலைக்குள்ள நுழையும் போது, வாமனமூர்த்தி யாகசாலைக்குள்ள நுழையும் போது பலியோடைய சகோதரி என்ன பண்ணா, இந்த மாதிரி எனக்கு குழந்தை வேணும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சா, பலி மகாராஜ்ல இருந்து வாமனமூர்த்தி எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டாரு. ஆக்சுவலி ஏமாத்தி வாங்கல, அதோட உடம்பு அவருடைய உடம்பு பறிச்சுக்கிட்டாரு. அது எதுக்காக? பலி மகாராஜுக்கு அனுகிரகம் கொடுக்கறதுக்காக. பலி மகாராஜாவுக்கு அனுகிரகம் கொடுக்கறதுக்காக ரொம்ப காரணமற்ற கருணையோட பலிட்டு இருந்து எல்லாத்தையும் பகவான் எடுத்துட்டாரு. பலியை கைது பண்ணி கட்டி வச்சுட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? பலியோட சகோதரி கோவம் வந்துருச்சு. ஓ இந்த குழந்தை இவ்வளவு அழகா இருக்கு, இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இந்த குழந்தை என் சகோதரத்துக்கு எல்லாம் பறிச்சுது, ஒருவேளை இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை இருந்தா அதை கொண்டுருவேன், விஷம் வச்சு இந்த குழந்தைய நான் விஷம் வச்சு கொள்ளுவேன். ரெண்டு கிருஷ்ணா அனுமதி கொடுத்துட்டேன். கிருஷ்ணா எல்லோரு விதத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. சோ கிருஷ்ணா எல்லோரு விதத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. பகவானுடைய அழகுல பலிமாரோட சகோதரி மயங்கினா, பகவானுடைய அழகுல மயங்கி அதே மாதிரி குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா கிருஷ்ணா வந்துட்டாரு. ஆனா அவர் இன்டென்ஷன் என்னவா இருந்தது? அடுத்தது அந்த குழந்தையை கொல்லணும்னு நினைச்சா. அதனாலதான் கிருஷ்ணா தன் மடியில போட்டுட்டு பால் கொடுத்த பூதனா மார்புல விஷம் தடைவது. அம்மாவுடைய ஸ்தானம் கொடுத்துட்டாரு. பலி மகாராஜாவுடைய சகோதரிக்கு கிருஷ்ணா அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. கிருஷ்ணா அசப்ட் பண்ணிக்கிறாரு பூதனைகிட்ட பால் குடிக்க. கிருஷ்ணா ஏற்றுக்கொள்றாரு பூதனையோடைய அந்த தாய் ஸ்தானத்தை. கிருஷ்ணா ஏத்துக்கிறாரு. ஓகே, ஓ பூதனா, நீ எனக்கு பால் குடிக்க ஆசைப்படுறியா? ரைட், வா உட்காரு, அவன்கிட்ட பால் குடிக்கிறேன். ஆனா அந்த பால்ல விஷம் இருக்கு, அந்த பால்ல விஷம் இருக்கு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அந்த பாலை உரியிற மாதிரி பூதனையோடைய உயிரி எடுத்துட்டாரு. பால் குடிக்கிற மாதிரி கிருஷ்ணா பூதனையோட உயிர் எடுத்துட்டான். கிருஷ்ணா மடியில போட்டுட்டு பூதனை பால் குடிக்கும் போது கிருஷ்ணா ஒரு மார்பை உரியிறாரு. அப்ப உயிரி சேர்த்து இழுக்கிறாரு, உயிரி சேர்த்து இழுக்கிறாரு. பூதனையினால வலி தாங்க முடியல. குழந்தைய மடியில வச்சுட்டு இருக்கா, பூதனையினால வலி தாங்க முடியல. கத்தி குழந்தைய தூக்கி போட வீச பாக்குறான். தன் மார்பு குழந்தைய விடிவிட்டு பாக்குறா, முடியல. கிருஷ்ணா மார்பை இழுத்து என்ன பண்ண, உயிரையும் சேர்த்து ஒழிச்சிட்டாரு, உயிரையும் சேர்த்து எடுத்துட்டாரு. பூதனுடைய கண்ணெல்லாம் பிதிக்கி போய் அலறிட்டு அப்படி மயங்கி விழுந்தான், சத்து போனான். சத்தம் கேட்டு எல்லாம் ஓடி வர்றாங்க. இங்க யாருமே ஓடி வரல, ஆனா கோகுலத்துல எல்லாம் ஓடி வந்தாங்க. பூதனையோட சத்தம் கேட்டு யசோதாமா, நந்தகோபர், நந்தகோபர் இல்ல அப்போ ஆக்சுவலி, சாரி, யசோதாமா கோபிகள்லாம் ஓடி வர்றாங்க. கோபர்கள்லாம் எங்க போயிருந்தாங்க? கோபர்கள்லாம் இப்ப எங்க போறாங்க? நந்தா, அபிநந்தா, சுனந்தா, நந்தனந்தா, உபநந்தா, 5 பேர் சகோதரர்கள். 5 பேர் எல்லாம் நந்தா, அபிநந்தா, நந்தனந்தா, சுனந்தா, உபநந்தா. இந்த 5 சகோதரர்கள் தன்னுடைய கோபர்கள்லாம் கூட்டிட்டு எங்க போனாங்க? கம்சனுக்கு வரி பணம் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. வரி பணம் செலுத்தணும், டாக்ஸ் கட்டணும். கம்சனுக்கு வரி பணம் கொடுக்கறதுக்காக மதுரா போயிருக்காங்க. அங்க ஜெயில போய் வசுதேவரை சந்திக்கிறேன். யாரு? நந்தகோபர். நந்தகோபர் வசுதேவரும் சகோதரர்கள் தான், 2 பேரும் அண்ணன் தம்பி தான். எப்படி அண்ணன் தம்பி ஆனாங்க? எப்படி நந்தகோபர் வசுதேவர் அண்ணன் தம்பி? ஒருத்தர் சத்திரியா, ஒருத்தர் வைசியா. நந்தகோபர் வைசியா கம்யூனிட்டி, வசுதேவர் சத்திரியா கம்யூனிட்டி. எப்படி 2 பேரும் அண்ணன் தம்பி ஆவாங்க? அப்படின்னா வசுதேவருடைய அப்பாவுக்கு 2 மனைவி இருந்தாங்க. சூரசேன நாட்டு ராஜாவுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி வைசியா கம்யூனிட்டியில உள்ளவங்க,
ஒரு மனைவி சத்திரியா கம்யூனிட்டியில் உள்ளவங்க. சத்திரிய குலத்துல பிறந்த சூரசேன ராஜாவுக்கும் சத்திரிய குலத்தில் உள்ள ராணிக்கு பிறந்த குழந்தைதான் வசுதேவர். சூரசேன ராஜாவுக்கும் அஹ், வைசிய குலத்துல உள்ள மனைவிக்கு பிறந்த குழந்தைதான் நந்தகோபர். ரெண்டு பேரும் சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்களும் கூட. ஒருத்தர் வந்து ஆயர் குலத்துல விருந்தாவனத்துல செட்டில் ஆயிட்டாரு, ஒருத்தர் மதுரால செட்டில் ஆயிட்டாரு. ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிறது வழக்கம். இப்போ என்ன ஆயிடுச்சு, வசுதேவரை ஜெயில போட்டிருக்காங்க. நந்தகோபுரம் வந்து கம்சனுக்கு வரி பணம் கொடுத்துட்டு வசுதேவரை பாக்குறதுக்காக போறாரு. நந்தகோபுரை பார்த்தது வசுதேவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்க இங்க வந்தீங்க, ஏன் வந்தீங்க? சீக்கிரம் திரும்ப போங்க, அங்க குழந்தைக்கு ஆபத்து, குழந்தைக்கு ஆபத்து வரும், குழந்தை கிருஷ்ணருக்கு ஆபத்து வரும், போங்க போங்க, இங்க இருக்காதீங்க, நீங்க எந்த நேரத்திலயும் குழந்தைக்கு ஆபத்து வரலாம். நந்தகோபுரம் ஒரே ஆச்சரியமா பாக்குறேன், என்ன சொல்றாரு வசுதேவர், என் குழந்தைக்கு யாரு ஆபத்து பண்ணுவா? என் குழந்தைக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? யாரு என்ன ஆபத்து செய்ய போறா? ஏன் வசுதேவர் இப்படி துடிக்கிறாரு, பதப்படுக்கிறாரு? முதல்ல நந்தகோபுருக்கும் தெரியாது கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் அவருக்கு தெரியாது. அவரு நினைக்கிறாரு யாரு என் குழந்தைக்கு தொந்தரவு பண்ண போறா? அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் வசுதேவர் ஏன் பதப்படுத்த போறாரு? நந்தகோபருக்கு தெரியாது அவருடைய குழந்தை முழுமுதற் கடவுளான கிருஷ்ணா. அவர் ஏதோ ஆயிரகுலத்துல வந்து ஒரு சாதாரண குழந்தை நினைச்சிட்டு இருக்காரு. அந்த கிருஷ்ணா வந்து தன்னுடைய குழந்தைய நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா வசுதேவருக்கு எப்படி தெரியும் இந்த குழந்தைக்கு ஆபத்து? எப்படி தெரியும்? ஏன்னா கம்சன் கூப்பிட்டுட்டே இருக்கான், ஆள்கள் எல்லாம் கூப்பிட்டு அனுப்புறான் அந்த குழந்தையை கொல்லணும். தேவிக்கு பிறந்த 8வது குழந்தை என்ன கொல்ல போகுது, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தேடுறான். இது வசுதேவருக்கு நன்னா தெரியும். அதனால குழந்தைக்கு ஆபத்து. ஓகே, வசுதேவருக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு, அப்படியே அவர் பயந்துக்கிறாரு குழந்தைக்கு ஆபத்துன்னு. வாத்சல்ய பாவத்தினால வசுதேவர் கிருஷ்ணரை தன் குழந்தையாவே நினைக்கிறாரு. அதனால வாத்சல்ய பாவத்தினால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துமோன்னு பயந்துக்கிறாரு. ஆனா உண்மையில கிருஷ்ணருக்கு யாரும் ஆபத்து உண்டு பண்ண முடியாது. மாறாக கிருஷ்ணரை கொல்ல நினைக்கிறவங்க கிருஷ்ணர் கையால கொல்லப்படும். சோ வசுதேவர் சொல்ற, நீங்க திரும்ப போங்க போங்க சொல்ற. சரி, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லாட்டி வசுதேவர் ஏன் இப்படி திரும்ப திரும்ப சொல்றாரு? நந்தகோபர் வேகமா வராரு விருந்தாவன். இங்க என்ன ஆச்சு, விருந்தாவனத்துல கோபர்கள்லாம் டாக்ஸ் கட்ட, வரி பணம் கட்ட போயிருந்தாங்க. கோபிகள்லாம் பார்த்தா ஒரு பெரிய மலை மாறி, ஒரு பெரிய மலை மாறி ஒருத்தி விழுந்து கிடக்கா. அந்த யசோதாமா ஓடி போனாங்க, கிருஷ்ணா அப்படின்னு. குழந்தைய பார்த்தா பூதனுடைய மார்புல தவழ்ந்து விளையாடிட்டு இருக்காரு. பூதனையோட உடல்ல கிருஷ்ணா தவழ்ந்துட்டு இருக்காரு. இந்த குழந்தைய மடியில போட்டு பால் கொடுக்க வந்த அரக்கியா, ஏதோ அரக்கிதான் வந்து என் குழந்தைய கொல்ல வந்திருக்கா. அந்த நாராயணன் தான் என் குழந்தைய காப்பாத்திருக்காங்க. யசோதாமாவுக்கு தெரியாது கிருஷ்ணர் தான் அந்த மூல நாராயணன். நாராயணருக்கும் ஆதார கிருஷ்ணா. யசோதா என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துடுது, இத வந்து இந்த நாராயணர் தான் காப்பாத்திருக்காங்க. குழந்தைய எடுத்து புனிதப்படுத்துறாங்க. எப்படி குழந்தைய புனிதப்படுத்துறாங்க? பசுவோடைய கோமியம், சாணம் இதெல்லாம் தெளிச்சு ஒரு இடத்துல திலகம் போடுறாங்க. கேசவன் நெற்றியை காக்கட்டும், நாராயணன் பார்வை காக்கட்டும், கோவிந்தன் வயிறை காக்கட்டும். இந்த நாமத்துக்கு அவர் தான் எஜமான். அந்த நாமத்துக்கு எஜமானனுக்கு நாமம், பகவானுடைய நாமத்துக்கு பகவான் தான் எஜமான். ஆனா யசோதாமா பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த குழந்தைய பியூரிஃபை பண்றாங்க. ப்ரொடெக்ஷன் வேணுங்க, இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும், இந்த குழந்தை தூய்மை அடையணும். அப்ப இந்த திலகம் இட்டுக்கிறது வந்து எப்ப காலங்காலமா இருக்கு, புதுசாலாம் வந்துடல. கிருஷ்ணருக்கே யசோதாமா திலகம் போட்டு விடுறாங்க. இந்த குழந்தைக்கு ஆபத்து வருது, ஏதோ திடீர்னு அரக்கர்கள்லாம் வராங்க, பகவானுடைய நாம தான் இந்த குழந்தையை காப்பாற்றணும். பெரிய மலை மாதிரி கிடக்கா. என்ன பண்றது இப்போ? கோபிகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ நாராயணமூர்த்தி தான் இந்த குழந்தையை காப்பாத்திருக்காரு. கோபர்கள்லாம் ஓடி வர்றாங்க. வந்து பார்த்தா வசுதேவர் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. இன்னும் வசுதேவர் தீர்க்கதரிசியா இருப்பாரோ, முக்காலம் அறிந்தவரா இருப்பாரோ? எப்படி சொன்னாரு குழந்தைக்கு ஆபத்து, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி பெரிய ஆபத்து வந்திருக்கு. பெரிய ஆபத்து இந்த பூதன ரூபத்துல வந்திருக்கு. அந்த அந்த நாராயணன் தான் நம்ம குழந்தையை காப்பாத்திருக்காரு. உடனே என்ன பண்றாங்க, இந்த பூதனையோட உடலை எரிக்கிறாங்க. பெரிய பிரம்மாண்டமான மலை மாதிரி இருக்கா, அந்த மலை மாமிசத்தை போய் எரிக்கிறாங்க. எரிக்கும் போது என்ன ஆகுது, அரோமா சென்ட் ஸ்மெல் வீசு இந்த காடு முழுவதும். பிருந்தாவனம் முழுவதும் பூதனோட உடம்பை எரிக்கும் போது அரோமா சென்ட் ஸ்மெல்லு, அக்ரு, சந்தனமான கமல் மனம் கமழுது.
ஒருத்தர் நார்மலா ஒருத்தர் இறந்து போய் உடல் அடிச்சா துர்நாற்றம் வீசும் இல்லையா? யாராவது இறந்து போனவங்க ஸ்மசானத்துக்கு போனீங்கன்னா, சுடுகாட்டுக்கு போனா பிணம் எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பிணம் இருக்கிற இடத்துல இருந்தா துர்நாற்றம் வீசும். இத்தனைக்கு பூதனா அரைக்கி ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கா. அப்ப எவ்வளவு பெரிய நாற்றம் வீசணும்? ஒரு சாதாரண உடம்பு எரிச்சாலே துர்நாற்றம் வீசுது. ஒரு 4 அடி 3 அடி 5 அடி இன்னைக்கெல்லாம் மனிதர் குட்டை குட்டையா ஆயிட்டாங்க. 4 அடி 3 5 அடி தான் இருக்கிறாங்க. இந்த 4 அடி 5 அடி உள்ளவங்க உடம்பு எரிச்சாலே துர்நாற்றம் வீசுது. பூதனா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கா, ஒரு அரக்கியம். அவ உடம்பு எரிச்சா சென்ட் ஸ்மெல் அடிக்கும். ஏன்? கிருஷ்ணனுடைய சரீரம் பட்டுது. கிருஷ்ணா வந்து பூதனிட்ட பால் குடிச்சாரு. கிருஷ்ணா பூதனுடைய உடல்ல தவழ்ந்து விளையாடினார். பூதனுடைய உடம்பு புனிதமாயிடுச்சு. கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால பூதனுடைய உடலும் புனிதமடைஞ்சது, பூதனுடைய ஆன்மாவும் புனிதமடைஞ்சிருச்சு. இதுதான் பகவத் சங்கம். பகவானோடு சங்கம் கொள்றதுனால உடலும் தூய்மை அடையுது, ஆன்மாவும் தூய்மை அடையுது. பூதனாவுடைய நோக்கம் என்னவோ கிருஷ்ணரை கொள்றதா இருந்தாலும் அவ கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டான். கிருஷ்ணாவை தன் மடியில போட்டா, கிருஷ்ணருக்கு பால் குடிக்க ஆசைப்பட்டா, கிருஷ்ணருக்கு பால் கொடுத்தா. ஆனா ஒரு நோக்கம் கிருஷ்ணரை கொள்றதா இருந்ததுனால கிருஷ்ணா அவளுக்கு முக்தி கொடுத்துட்டார். கம்பா தயாலு சரணம் பிரஜேமி. இவரை விட கருணை உள்ளவர் யார் இருக்கு? இவரோட கருணை உள்ளவர் யார்? சோ பகவானுடைய கருணை பாருங்க. தன்னை கொல்ல வந்தவங்களுக்கு முக்தி கொடுக்கிறார். பூதனைக்கு முக்தி கொடுத்துட்டார். சாதாரண முக்தி இல்ல. பூதனை அடைஞ்சது எந்த மாதிரி முக்தி? அது 5 விதமான முக்தி இருக்கு இல்லையா? 5 விதமான முக்தி என்னன்னது? பதில் தெரிஞ்சவங்கள கை தூக்கு. 5 விதமான முக்தி என்னது? நீங்க ஒண்ணு சொல்லுங்க. சாந்த சாந்த இல்ல, அது இல்ல, தப்பு. சாரூபிய இருக்குங்க. இந்திராணி மாதாஜி ஒண்ணு சொல்லுங்க. இங்க சாரூபிய முக்தி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சாந்தி மாதாஜி ஒண்ணு சொல்லுங்க. சாயுஜ்ய முக்தி பிரபு. சாயுஜ்ய முக்தி. அடுத்து துளசி மகாராணி. துளசி மகாராணி மாதாஜி. சாலோக்கியா. இந்திராணி மாதாஜி. சாஸ்தி. யோகினி மாதாஜி. பிரபு. சாமீபிய. சாமீபிய. சோ 5 விதமான முக்தி இருக்கு. சாயுஜ்ய, சாயுஜ்ய, சாரூபிய, சாலோக்கிய, சாமீபிய, சாஸ்தி. இந்த 5 முக்தியில ஒரு முக்தி வந்து பக்தர்களுக்கு விரும்பவே மாட்டாங்க. அது வந்து தற்கொலை சிட்டிக்கிற மாதிரி. அதான் சாயுஜ்ய முக்தி. பகவானோடு, அதாவது இறைவனோடு இரண்டரை கலப்பது. பிரம்ம ஜோதியில போய் இருக்கிறது, இறைவனுடைய அருவத்தன்மையில போயிருக்கிறது. அந்த சாயுஜ்ய முக்திய பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க. பொதுவா கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறவங்க அந்த முக்தி அடைவாங்க. இப்ப சிசுபால வதத்தை பத்தி பேசணும். சிசுபாலன் வதத்தை பத்தி அன்னைக்கு பேசிக்கும் போது சிசுபாலன் முக்தி அடைஞ்சாரு, சாயுஜ்ய முக்தி அடைஞ்சாரு. 1000 வருஷங்கள், பல்லாயிரம் வருஷங்கள் யோகிகள் ஞானிகள்லாம் தபம் செஞ்சு அடையக்கூடிய அந்த முக்தி, சாயுஜ்ய முக்திய கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்ட சிசுபாலனே அடைஞ்சாரு. ஆனா பூதனை இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. சிசுபாலன் பொறாமையினால கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தாரு. சிசுபாலன் வந்து கிருஷ்ணாவுக்கு எப்படி நினைச்சிட்டு இருந்தாரு? பொறாமையினால நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த பொறாமையினால நினைச்சிட்டு இருந்த சிசுபாலனுக்கு கிருஷ்ணா வைகுண்ட பிராப்தி கொடுக்கல, கோலோக பிராப்தி கொடுக்கல, சாயுஜ்ய முக்தி தான் கொடுத்தாரு. ஆனா பூதனா வந்து கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால அவருக்கு சாயுஜ்ய முக்தி கொடுக்கல, அவருக்கு என்ன கொடுத்தாரு? வைகுண்ட பிராப்தி கொடுத்துட்டாரு. ஏன்னா பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவ எண்ணம் மோசமா இருந்தது, கிருஷ்ணர் கொல்லணும்னு நினைச்சா. அதனால அந்த சரீரத்துல கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கதான் முடிஞ்சது. ஆனா அவருக்கு சேவை பண்ண முடியல. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? ஓகே, எனக்கு அம்மா இருக்குன்னு ஆசைப்பட்டா, இந்த சரீரத்துல என் மேல பகைமை கொண்டு இருக்கா, இந்த சரீரத்தை விட்டுட்டா எப்போ எனக்கு அம்மாவா இருப்பா. அதனால கிருஷ்ணாவுடைய கருணை பாருங்க. பூதனாவுக்கு வந்து ஆன்மீக உலகத்துல இடம் கொடுத்துட்டேன். என்ன கருணை! சோ பிரபா எழுதியிருக்காரு ரொம்ப அழகா பொருளுரையில. தமது எதிரிடமும் மிகவும் கருணை காட்டிய பகவானுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும். எதிரி கூட கருணை காண்கிறார். ராமாவதாரத்திலே அப்படிதான். ராமாவதாரத்துல ராவணன் வந்து ஒற்றர்களை அனுப்புறாரு. சாரு தேசம் சுஷேன்னு 2 பேர் வருவாங்க. அவங்க வந்து பக்ஷி ரூபத்துல வருவாங்க. வந்து எதிர் அணில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவாங்க. ராவனுடைய அரண்மனையில இருந்து ராமோடைய கூடாரத்துக்கு இங்க வந்து பாலம் கட்டி அவங்க சேது பாலெல்லாம் கட்டி அவங்க போயாச்சு. லங்கைக்கு போயாச்சு. அங்க போய் ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. எப்படி எல்லாம் லங்கையை அட்டாக் பண்ண போறோம், இதெல்லாம் ராணுவ விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. யுத்தம் எப்படி எல்லாம் செய்ய போறோம். இதை தெரிஞ்சு வர்றதுக்காக ஒரு ஒற்றன் அனுப்புறாரு ராவணன்.
இதை விபீஷணன் கண்டுபிடிச்சிருவாரு. இவன் வந்து இவன் வந்து ஒரு பருந்து இல்ல, இவன் ஒரு பக்ஷி இல்ல, இவன் ஒரு ராட்சசன். கண்டுபிடிச்சுன்னு சொல்றாரு, ராமா இவன் ராட்சசன், இவனை விடக்கூடாது. நம்ம என்ன பேசுறோம் ஒட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கான், இவன் ஒட்டுறான் இவன். உடனே சுக்ரீவனை பிடிச்சு கட்டி வச்சாரு. சுக்ரீவன் வந்து அந்த பசியை பிடிச்சு கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. அவன் அடி வாங்கும் போது ராமரை கூப்பிடுறாரு, ராமா ராமா. உடனே ராமர், யார் என் நாமத்தை சொன்னாங்க, அவர் உடனே அவிழ்த்து விடுங்கிறாரு. ராமா இவன் அயோக்கியன், ஒற்றன், இவன் ஏமாற்றுக்காரன், நம்ம ராணுவ தளவாளங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராவன் அனுப்பியிருக்கான். எதுவா இருந்தாலும் சரி, அவன் என்னை உதவிக்கு அழைத்து விட்டான். அவன் எதிரியானாலும் என்னை வந்து என் நாமத்தை உச்சரிச்சுட்டு அவனை விட்டுருங்க. அவனை விட்டுறது மட்டும் இல்ல, நம்ம திட்டத்தை எல்லாம் சொல்லி அனுப்புகிட்டு. எப்படி ராமநாமத்தை சொன்னதுனால ராமர் என்ன பண்ணாரு, அவனை விடுதலை பண்ணது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த திட்டம் நம்ம எந்த திசையில போய் தாக்க போறோம், யார் யாருக்கு சண்டை போட போறா, இங்க யாரெல்லாம் சிறந்த பலசாலி எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி. அவன் வந்து ராவணன் முன்னாடி ராமரை புகழ்றான். ராவணன் கோவம் வருது, அடே அயோக்கியனே, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ராவணன் என் முன்னாடி எதிரியை புகழ்றியா, அந்த மானிடன் ராமன் ஒரு மானிடன், அவனை புகழ்கின்றாயா, உன்னை கொல்லாம விட மாட்டேன், தூக்கி கதை எடுத்து வீசுறான். இந்த ராட்சசன் கதவு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இவன் கையால இறக்குறதோட ராமர் கையில இருக்கிறது மேல் ஓடி. அவன் என்ன நினைக்கிறான், அந்த ராட்சசன் பாருங்க, இதுதான் இதுதான் பக்தர்களுக்கும் அசுர குணம் உள்ளவங்களுக்கு வித்தியாசம், பகவானுக்கும் அசுரனுக்குள்ள வித்தியாசம். ராவணன் வந்து அந்த ராட்சசனுடைய எஜமானன். ராவணன் வந்து ராவணன் யாரு, இந்த ராட்சசர்களுடைய எஜமானன், ராஜா. ராமர் தான் அவங்க எதிரி. ஆனா இங்க என்ன நடக்குது, ராமரை அடைக்கலம் கொண்டதுனால ராமர் என்ன பண்றாரு, அந்த ராட்சசனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. சொந்த எஜமானன் கொல்லணும்னு நினைக்கிறாரு இல்லையா. அந்த ராட்சசனுடைய எஜமானன் ராவணன், அவன் அந்த ராட்சசனை கொல்லணும்னு நினைக்கிறான். ஓ என்ன துணிச்சல் இவனுக்கு, என் முன்னாடி வந்து நீ எதிரியை புகழ்ற, அவனை கொல்லாம விட மாட்டேன். ராமர் என்ன நினைச்சாரு, இந்த ராட்சசன் என்னுடைய நாமத்தை சொல்லிட்டான், இவனுக்கு உடனே பாதுகாப்பு. இவரை விட கருணை உள்ளவர் யாரு, பகவானை விட தமது எதிரிடம் மிகவும் கருணை காட்டிய பகவானுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அது ராமாயணத்துல பார்க்கலாம், மகாபாரதத்துல பார்க்கலாம், பாகவதத்துல பார்க்கலாம். விஷத்திலிருந்து அமுதத்தை ஒருவர் எடுத்துக்கொள்வது போலவே ஒழுக்கமற்ற ஒருவரிடம் உள்ள நற்குணங்களை உயர்ந்த மனிதர் ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறப்படுகிறது. ஒழுக்கமற்ற மனிதனுடைய சேவை கூட பகவான் ஏத்துக்கிறார். குப்ஜா குப்ஜா வந்து கம்சனுக்கு சேவை பண்ண போயிட்டு இருந்தா சந்தனம் எடுத்துட்டு. கிருஷ்ணா கேட்டாரு, ஓ பெண்ணே, நீ ரொம்ப அழகா இருக்க, அவ வந்து கூணெல்லாம் விழுந்திருக்க, நீ இந்த சந்தனம் எங்க எடுத்துன்னு போற. அவ வந்து குப்ஜா சொன்னா, இது வந்து நான் கம்சனுக்கு எடுத்துன்னு போறேன், எனக்கு கொஞ்சம் தரியா, சந்தனம் கொஞ்சம் தருவியா. ஓ தாராளமா. அந்த சந்தனம் எடுத்து கிருஷ்ணருக்கு தடவி விடுறா. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கால் கட்டை விரல ஒரு அமுத்தி தன் இதுக்கு முஷ்டினால பூதனுடைய தாடை, அந்த குப்ஜாவுடைய தாடை ஒரு தட்டு தட்டு, அப்படியே என்ன ஆயிடுச்சு, அழகான பொண்ணை மாறிட்டான். இந்த கூணெல்லாம் போய் அப்படி ஒரு அழகான அப்சரா தேவதை மாதிரி ஆயிட்டான். உடனே கிருஷ்ணரை பிடிச்சி இழுத்துட்டான். இந்த குப்ஜா கிருஷ்ணரை பிடிச்சி இழுத்து கட்டி தழுவுறா, நீங்க என் கூட வாங்க. கிருஷ்ணா சொல்ற, என் கூட பலராம அண்ணா இருக்காரு, அண்ணா இருக்காரு என் கூட, இப்ப என்ன கூப்பிடாத, நீ நான் அப்புறமா வரேங்க. அந்த குப்ஜை யாரு, குப்ஜை கிருஷ்ணாவோட அழகுல மயங்கினாலே அந்த குப்ஜை யாரு, துளசி மாதாஜி, யோகினி மாதாஜி. சூர்பனகா. சூர்பனகா வந்து ராமனுடைய அழகுல மயங்கினா, கரெக்ட் தானே, ராமனுடைய அழகுல தானே மயங்கினா. ஆனா ராமர் என்ன விரதம் எடுத்துட்டு இருக்காரு, நான் இந்த லைஃப்ல ஒரு பொண்ணுதான் எனக்கு மனைவி, சீதா மட்டும்தான், ஏகபத்னி விரதம். ராமர் வந்து சீதையை தவிர அவர் என்ஜாய் பண்ணி பார்க்க கூடாது முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா சூர்பனகா வந்து ராமனுடைய அழகுல மயங்கினா. ஆக்சுவலி ஒரு சத்திரியா, ராம வந்து ஒரு சத்திரியா, அவர் நினைச்சு எவ்வளவு பொண்ணு வேணா கல்யாணம் பண்ணலாம், ராணிகள் ராட்சசிகள் யார வேணா கல்யாணம் பண்ணலாம், ஒரு சத்திரிய அரசர் எவ்வளவு பொண்ணு வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனா ராமர் என்ன முடிவு பண்ணாரு, சீதா கூட மட்டும்தான் வாழ்வேன். அப்போ சூர்பனகா அப்ரோச் பண்ணா ராமர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சூர்பனகை வந்து ராமருடைய அழகை ரொம்ப வர்ணிக்கிறா சூர்பனகா ராமாயணத்துல. அவருடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படி, தாமரை இதழ் போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், பச்சை மாமலை போல் மேனி, இப்படி ஒரு தேஜஸ் ராமருடைய அழகு. ஆனா ராமர் வந்து பூதனையை சூர்பனகை நிராகரிச்சிட்டாரு.
சோ அந்த சூர்பனகாவுடைய எண்ணம் நிறைவேறல. அது கிருஷ்ண அவதாரத்துல நிறைவேறிட்டு அந்த சூர்பனகா குப்ஜாவா வந்தா. எந்த பகவானோட அவர் உறவு கொள்ளணும்னு நினைச்சாலும் அவன் கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம். கிருஷ்ணா அவளுடைய சேவையை ஏத்துக்கிறார். சோ ராம அவதாரத்துல என்னெல்லாம் நிறைவேறலையோ அது கிருஷ்ண அவதாரத்துல நிறைவேறிச்சு. ராம அவதாரத்துல என்னெல்லாம் நிறைவேறல. ராமர் தண்டகாரண்ய வனத்துல இருந்த போது இந்த முனிவர்கள்லாம் ராமருடைய அழகுல மயங்கினாங்க. இந்த முனிவர்கள்லாம் ராமருடைய அழகுல மயங்கி இந்த ராமரோடு அன்பு பரிமாற்றம் பண்ணணும், நாங்கெல்லாம் ஒரு பெண்கள் ஸ்திரிகளா மாறி இந்த ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த ராமரோடு சேர்ந்து வாழணும்னு நினைச்சாங்க. ஆனா ராமர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்ப என்ன நாங்க அவங்க எல்லாம் முனி கோபி. கோபியில நிறைய கேட்டகரி இருக்காங்க. முனி கோபி. இந்த முனிவர்கள்லாம் கோபிகளா மாறினாங்க. கிருஷ்ணா இந்த பூமியில தோன்றிய பொழுது கோபிகளோட லீலை பண்றாரு. சோ எல்லா லீலைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. கிருஷ்ணாவுடைய ஒரு லீலைக்கு பின்னாடி காரணம் இருக்கு. முனி கோபி. கோபிகள்லாம் முனிவர்கள்லாம் கோபிகளா மாறினாங்க. சோ கிருஷ்ணா ஒருத்தருடைய பாவம் அனுசரிச்சு அன்பு பரிமாற்றம் செய்வார். ஒரு பக்தனுடைய பாவம் என்ன இருக்கு, அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அன்பு பரிமாற்றம். பாவ கிராகி ஜனார்தன் பக்தனுடைய பாவத்தை புரிந்து கொள்வார். சோ அதனால கிருஷ்ணாவுடைய கருணை, கிருஷ்ணர் விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? மேலும் என்ன சொல்றாரு பிரபுபாத் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, மன்யே சுரான் பகவதாம் திரியதீசே சம்பிரம்ம மார்காபி நிவிஷ்ட சிந்தான் ஏ சம்யுகே அக்ஷக்த தர்ஷயன் புத்திரம் அம்சே சுனாபாயுதமாபதந்தம். பகவானிடம் விரோதம் கொண்டிருந்த அசுரர்கள் பக்தர்களை விட உயர்ந்தவர்கள் நான் கருதுகிறேன். உத்தவர் என்ன நினைக்கிறார் பாருங்க, பகவானோடு விரோதம் கொண்ட அசுரர்கள் பக்தரை விட உயர்ந்தவர் நான் கருதுகிறேன். ஏனென்றால் பகைமை உணர்ச்சியில் ஆழ்ந்து பகவானுடன் போரிடும் பொழுது தார்ஷ்யா கஷ்யபரின் புத்திரரான கருடனின் தோள்களில் தூக்கி செல்லப்பட்டவரும் சக்கராயுதத்தை கரத்தில் ஏந்தியிருப்பவருமான பகவானை அவர்களால் காண முடிந்தது. இது அப்படின்னா இப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஓ, உத்தவர் நினைக்கிறாரு பக்தர்கள விட அசுரங்கள் தான் சிறந்தவங்க. ஏன் பக்தரோட அசுரங்கள் தான் சிறந்தவங்க? பகவானுடைய விரதம் கொண்டு அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ விரதம் பண்ணாலும் பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, பகவான தரிசனம் பண்றாங்க. கம்சன், சிசுபாலன், ஜராசந்தன், தந்தவக்கரன் இவங்க எல்லாம் கிருஷ்ணர் நேருக்கு நேர் பாக்குறாங்க. ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேல பயம், ஒருத்தர் கிருஷ்ணர் மேல பொறாம, ஒருத்தர் கிருஷ்ணர் மேல கோபம். தந்தவக்கரன் கிருஷ்ணர் மேல கோபம், என் சகோதரன் சிசுபாலனை கிருஷ்ணர் கொண்டுட்டாருன்னு. சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் மேல பொறாம, கம்சனுக்கு கிருஷ்ணர் மேல பயம். ஆனா கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க முன்னாடியே கிருஷ்ணர் நடக்கிறாரு, போறாரு, வராரு, செயல் பண்றாரு. உத்தவர் என்ன நினைக்கிறாரு, பக்தர்களை விட உயர்ந்தவரா நினைக்கிறாரு அசுரங்களை. காரணம் என்னது, இது கிருஷ்ணர் மேல உள்ள பிரிவுனால் அப்படி நினைக்கிறாரு. ப்ராப்பரா எழுதியிருக்காரு பொருளுரையில. சோ உத்தவர் ஏன் அப்படி நினைக்கிறாரா எழுதியிருக்காரு. தூய பக்தர்களுக்கு இணையானவர்கள் அசுரர்கள் என்னைக்குமே பகை உணர்ச்சியினால் அவருடைய சிந்தனையில் எப்போதும் ஆழ்ந்துள்ளனர். உண்மையில் அசுரர்கள் தூய பக்தர்களுக்கு இணையானவர்கள் ஆக முடியாது. ஆனால் பிரிவு துயரின் காரணத்தால் உத்தவர் அப்படி நினைக்கிறார். இந்த அசுரர்கள் கூட கிருஷ்ணரை பார்க்க முடியுது, என்னால பார்க்க முடியல. அசுரர்கள் கூட கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் இப்ப என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு. கிருஷ்ணர் என் முன்னாடி இல்ல, கிருஷ்ணர் என்னை விட்டு மறைச்சிட்டாரு. அவரை பார்க்க முடியலைங்கிற ஆதங்கத்தினால, அவரை பார்க்க முடியலைங்கிற பிரிவு துயரால உத்தவர் அப்படி நினைக்கிறார். அதனால ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த அசுரங்களும் தூய பக்தர்களும் ஒன்னாக முடியாது, தூய பக்தரோட அசுரங்கள் உயர்ந்தவும் கிடையாது. ஈவந்தோ அசுரர்கள் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டாலும் பக்தர்கள் அடையக்கூடிய நிலையை அவங்க அடையிறதும் கிடையாது. அசுரர்கள் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டா சில நேரம் பிரம்ம ஜோதியில போயிருக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம், வைகுண்ட பிராப்தி அடையலாம். ஆனா தூய பக்தர் எப்பவும் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. சோ பகவானுக்கு பக்தனுக்கு இடையில எப்பவுமே அன்பு பரிமாற்றம் இருக்கு. பகவானின் இணையற்ற குணத்தினால் சில சமயங்களில் முக்தி அடையும் வாய்ப்பை நாம் பெறுகிறோம். அவரது எதிரிகள் அவருடன் தொடர்பு கொண்டு பகைமை உணர்ச்சினால் அவரை சிந்தனையில் எப்பொழுதும் ஆழ்ந்துள்ளனர்.
உண்மையில் அசுரர்களால் தூய பக்தர்கள் இணையானவர் ஆக முடியாது. ஆனால் பிரிவுத்துவரின் காரணத்தினால் உத்தவர் அப்படி நினைத்தார். அப்படி எழுதியிருக்கார் பிரபுபாதா. வாழ்வின் இறுதி கட்டத்தில் நம்மால் பகவானை காண முடியாமல் போகக்கூடும் என்று அவர் நினைத்தார். ஒருவேளை இந்த வாழ்நாள் முடியும் போது கிருஷ்ணரனால பார்க்க முடியாம போலாம். உண்மை என்னவென்றால் எப்பொழுதும் பகவானின் பக்தி தொழில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் அசுரலை விட ஆயிரக்கணக்கான மடங்கு உயர்ந்த நன்மையை பெற்று பகவானின் நித்தியமான வாசம் புரியும் ஆன்மீக லோகத்தை உயர்த்தப்படுகின்றனர். அசுரர்கள் பிரம்மஜோதி அருள் பிரம்மத்துக்கு தான் போவாங்க. பகவான் கையால கொல்லப்படுற அசுரர்கள். அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பகவான் அசுரலுக்கு கருணை காமிச்சாலும் பக்தனுக்கு காமிக்கக்கூடிய கருணை மாதிரி கிடையாது. எப்படி பகவான் பாரபட்சமற்றவர். இந்த ஸ்லோகங்கள்ல என்ன தெரிய வருது? உத்தவருடைய பிரார்த்தனையிலிருந்து பகவான் பாரபட்சமற்றவர், பகவான் காரணமற்ற கருணை கொடுக்கக்கூடியவர், தயாளு, காரணமற்ற கருணையுடையவர். இது வந்து இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறோம். அதோ பகீயம் ஸ்தான கால கோதம் சிகம் சயா பாயதபி அசாத்விதி தேவேக விந்தாதி முச்சிதரம் ததோன்யம் கம்பா தயாலோ சரணம் பிரஜேம. இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கோம். நமக்குள்ள ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? நமக்குள்ள ஏதாவது ஃபீலிங் வருதா? ஓ சரி, உத்தவர் சொல்றாரு கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர்னு. சரி சரி ஓகே, இப்படிதான் நமக்கு தோணுது. நமக்கு எல்லாம் இந்த ஸ்லோகம் படிச்சா எப்படி தோணுது? ஓ அப்படியா, கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவரா? அவர் வந்து தன் மார்புல விஷம் தடை வந்த போதனை கூட முக்தி கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, ரொம்ப நல்ல கருணை உள்ள பகவான் தான். அப்ப எனக்கும் கருணை கொடுத்துருவாரு. எனக்கு எவ்வளவு அசுர குணம் இருந்தாலும் நான் பக்தி தொண்டு பண்ணிட்டு தான் பகவான் எனக்கு கருணை கொடுத்துடுவாரு அப்படிலாம் நமக்கு தோணும். ஆனா இதே ஸ்லோகத்தை புண்டரீக வித்யாநிதி கேட்டார். புண்டரீக வித்யாநிதி அவர் ஒரு பெரிய ஜமீன்தார் குலத்துல பிறந்தவர். அவர் ரொம்ப கிருஷ்ணன் மேல அதீத பக்தி உடையவர், பிரேம பக்தி. அவருக்கு பிரபு சைத்தன்ய மகாபிரபு அவர் பிரேம நிதின்னு சொல்றார். புண்டரீக வித்யாநிதி இஸ் அ பிரேம நிதி, ஆச்சாரிய நிதி. அவர் பிரேம, கிருஷ்ண பிரேமத்துடைய டெப்போ, அவரு ஸ்டோரேஜ், ஸ்டோர் ஹவுஸ். கிருஷ்ண பிரேமத்துடைய ஸ்டோர் ஹவுஸ் புண்டரீக வித்யாநிதி. ஒரு நாள் நவதீபத்துல சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டே போறாரு. அவர் திடீர்னு புண்டரீகா புண்டரீகான்னு பாடுறாரு. பக்தர்கள் என்ன நினைச்சிட்டாங்க? ஓ, புண்டரீகா ஆப்ஷன்னா செந்தாமரை கண்ணன், சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் பாடுறாரு. ஆனா வித்யாநிதி பாடுறாரு. புண்டரீகா வித்யாநிதி, புண்டரீகா வித்யாநிதி பாடுறாரு. இது வித்யாநிதி. கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை பத்தி தான் பாடுறாரு நினைச்சிட்டு இருக்கோம். யாரோ வித்யாநிதினு சொல்றாரு. அவர் யாரு வித்யாநிதி? எல்லா பக்தர்களும் பேசிக்கிறாங்க, அது யாரு வித்யாநிதி, புண்டரீக வித்யாநிதி யாரு? அப்ப மகாபிரபு சொல்றாரு, ஓ உங்களுக்கு எல்லாம் தெரியாது, புண்டரீக வித்யாநிதி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. புண்டரீக வித்யாநிதி எனக்கு பிரியமான பக்தர். புண்டரீக வித்யாநிதி வந்து ஆச்சாரிய நிதி, பிரேம நிதி. அவர் பிரேமத்தின் கிடங்கு, டெப்போ அவர். புண்டரீக வித்யாநிதி எனக்கு அப்பா மாதிரி. நான் ஒரு தந்தை ஸ்தானத்துல வச்சிருக்கேன். அவருடைய கருணை, அவருடைய அன்பு, அவருக்கு என் மேல வச்சிருக்கிற அன்பு அளவற்றது. நீங்க எல்லாம் ஒரு நாள் பாப்பீங்க. புண்டரீக வித்யாநிதி ஒரு நாள் நவதீபத்துக்கு வருவாரு. அப்ப நீங்க பாப்பீங்க அவருடைய பக்தியினுடைய ஆழம் என்னன்னு. ஓகே, சைத்தன்ய மகாபிரபு இவ்வளவு புகழ்றாரு, அந்த பக்தரை பார்க்கணும், யார் அவரு? ஒரு நாள் புண்டரீக வித்யாநிதி வந்தார் நவதீப். புண்டரீக வித்யாநிதியோட பர்த் பிளேஸ் சட்டகாம், ஈஸ்ட் பெங்கால்ல. இப்ப ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த ஈஸ்ட் பெங்கால்ல சட்டகாம் டிஸ்ட்ரிக்ட் தான் புண்டரீக வித்யாநிதியோட பர்த் பிளேஸ், அவருடைய அவதார ஸ்தலம். அவரு ஜமீன்தார் குலத்துல பிறந்ததுனால ஒரு 2 மாளிகை இருந்தது, அரண்மனை இருந்தது. ஒண்ணு வந்து நவதீப்ல இருந்தது, இன்னொன்னு சட்டகாம்ல இருந்தது. அவர் ஒரு நாள் நவதீப் வந்திருக்காரு. அவர் நவதீப் வந்த உடனே ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் நவதீப் வராரு அப்படின்னா முகுந்த தத்தா முதல் வரிசையில் போய் சேவை பண்ணுவார். முகுந்த தத்தாவுக்கு பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை பண்றதுல பேரானந்தம். இதை நான் பண்ணா சைத்தன்ய மகாபிரபு மேல ரொம்ப சந்தோஷமாவாரு, அந்த சேவை விரும்பி செய்வார், வைஷ்ணவ சேவா. அப்போ வந்து இந்த நவதீபத்துக்கு வந்து புண்டரீக வித்யாநிதி வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே மூத்த தத்தா சேவை பண்றதுக்காக போறாரு. கதாதர்கிட்ட கேட்கிறாரு, கதாதர் பண்டிட், ஓ கதாதரா, இன்னைக்கு நம்ம நவதீபத்துக்கு புண்டரீக வித்யாநிதினு ஒரு பக்தர் வந்திருக்காரு, நான் சேவை பண்ண போறேன், நீங்க வரீங்களா? என்ன கேட்டுட்டீங்க நீங்க? வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுக்கு வரீங்களான்னு கேக்குறீங்க? அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய முக்கியமான தாற்பயமே அதானே. வைஷ்ணவ சேவை தானே பகவானுடைய கருணை. நான் வரேன்னு போலாமே. 2 பேர் போனாங்க.
இவர் ஒரு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னது வைஷ்ணவருக்கு சேவை பண்றேன்னு ஏதோ அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாருன்னு. அந்த அரண்மனைக்குள்ள போனா, அவருடைய அந்தப்புறத்துக்கு போனா ஒரு பெரிய அழகான கண்ணாடி மாளிகை. சுத்தியும் கண்ணாடி, ஆபரணங்களால் பதிக்கப்பட்ட கண்ணாடி, ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், பட்டு மெத்தை, பட்டு தலையணை, சுத்தியும் 10 15 மாபெரும் மகா பலசாலிங்க, காவலாளிங்க, சேவகர்கள், பணிப்பெண்கள். ஒரு பெரிய ராஜா மாதிரி உட்கார்ந்திருக்காரு. பட்டு வஸ்திரம் எல்லாம் போட்டிருக்காரு. பட்டு வஸ்திரம், பட்டு ஆடை அப்படிலாம் போட்டுட்டு இந்த புட்கா பிடிச்சிட்டு இருக்காரு. புட்கா பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கதாதர் பார்த்தாரு, எந்த மாதிரி வைஷ்ணவர் இவரு. கதாதர் தன் வாழ்நாள்ல இந்த மாதிரி வைஷ்ணவர் பார்த்ததே இல்லை. அவர் வைஷ்ணவனா ஒரு துறவியா இருப்பாரு, எளிமையா இருப்பாரு, பணிவா இருப்பாரு. அவர் ரொம்ப எளிமையா வாழ்வாரு, குடிசையில வாழ்வாரு, இப்படிதான் பார்த்திருக்காரு. இது என்னடா வைஷ்ணவர் இவரு. இவர் முதல்ல வைஷ்ணவர் தானான்னு சந்தேகம் வந்துருச்சு. கதாதருக்கு புண்டரீக வித்யாநிதி பார்த்தோன்னே ஒரு வைஷ்ணவரான்னு சந்தேகம் வந்துருது. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ், விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்காரு. ஒரு பெரிய அரண்மனையில உட்காந்து ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு. என்ன என்ன முகுந்தா தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. முகுந்தா ஏதோ வைஷ்ணவருக்கு சேவை பண்றேன்னு சொல்லி ஏதோ தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இது முகுந்தா புரிஞ்சுட்டாரு. கதாதருக்கு சந்தேகம் வந்துருது. இந்த புண்டரீக வித்யாநிதி தூய பக்தரா இல்லையான்னு கதாதருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு யாரு புரிஞ்சுக்கிட்டா? முகுந்த தத்தா புரிஞ்சுக்கிட்டார். உடனே முகுந்த தத்தா என்ன பண்றாரு? இந்த ஸ்லோகத்தை படிக்கிறார். பாகவத்துல இருந்து இந்த ஸ்லோகத்தை எடுத்து படிக்கிறார். அகோபகீயம் ஸ்தான கால கூடம் ஜிகம்சயா பாயல்வி அசாத்விதி லேபே கதிம் ததிம் ஏபே கதிம் தாதிம் உச்சிதம் ததோன்யம் கம்பா தயாலோ சரணம் பிரஜேம. அந்தஹோ, இந்த பூதனா அரைக்கு என்ன பாக்கியம் பண்ணா? யார் இப்போ ஒரு அரைக்கு இவ மார்புல விஷம் தடவி வந்திருக்கா குழந்தையை கொல்றதுக்கு. ஆனா கிருஷ்ணன் எவ்வளவு கருணை உள்ளவர். இந்த பூதனைக்கு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரே. இவரை விட ஒரு கருணை வாய்ந்தவர் வேறு யார் இருக்க முடியும்? அவருடைய தாமரை பாதத்தை நான் சரணடைகிறேன். இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டாரு பாகவதத்துல இருந்து. யாரு? பௌத்த தத்தா. இத உக்காந்து யாரு? புண்டரீக வித்யாநிதி காதுல கேட்கிற மாதிரி பாடினார். ஸ்லோகத்தை பாடணுன்னே புண்டரீக வித்யாவோட கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர், கண்ணுல இருந்து கண்ணீர் உடம்பெல்லாம் நனைஞ்சு போய் அவரால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. கிருஷ்ணா 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 முத்தாலாம் கிழிச்சு, அந்த பஞ்சு மத்தையெல்லாம் கிழிச்சு, மத்தையெல்லாம் கிழிச்சு, எல்லாம் கிழிச்சு காத்துல பறக்குது பஞ்செல்லாம். கிருஷ்ணா 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 அப்படியே தாயில உருண்டு பரடுற, அழறாரு, உருண்டு பரடுறாரு. 10 பேர் சேர்ந்து பிடிக்கிறா, அவரை பிடிக்க முடியல. 10 பலசாலிங்க கூட நின்ற சேவகர்கள்லாம் அவரை கண்ட்ரோல் பண்ண போகிற, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் தாயில உருண்டு பரண்டு கிருஷ்ணா 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 அப்படி அழுது அழுது மயங்கி விழுந்துட்டாரு. அங்கேயே போயிட்டாரு. 6 மணி நேரம் 6 மணி நேரம் பேச்சு மூச்சே இல்லாம இருக்காரு. வெறும் சுவாசம் மட்டும்தான் வருது. உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்படி இருக்கு. 6 மணி நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நினைவு வந்தது. நினைவு பார்த்தா அந்த அறையே அலங்கோலமாயிடுச்சு. இவரு சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, தோத்தி வேஷ்டி எல்லாம் கிழிஞ்சிருக்கு, பட்டு மெத்தை கிழிஞ்சிருக்கு, தலையானை கிழிஞ்சிருக்கு, எல்லாம் கிழிஞ்சு காத்துல பறக்குது. அப்படியே தன்னை நொந்துகிட்டாரு. சே, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, சபையில போய் இப்படி நடந்துகிட்டேனே. அப்படி பாருங்க, இந்த ஒரு ஸ்லோகம் நமக்கு பாகவதம் கேட்டா தூக்கம் தான் வருது. ஆனா புண்டரீக வித்யாநிதிக்கு பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் கேட்ட உடனே கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமம் வெளிப்பட்டது. இதுதான் தூய பக்தருக்கும் நம்மை போல சாதனா பக்தி பண்ற பக்தருக்குள்ள வித்தியாசம். நம்மை போல ஆரம்ப நிலை பக்தருக்கும் தூய பக்தருக்கு என்ன வித்தியாசம்? நாம பாவதம் கேட்டா தூங்குவோம், அவங்க பாவதம் கேட்டா பக்தியினுடைய பரவசத்தை வெளிப்படுத்தலாம். கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் உருண்டு ஓடும். நமக்கு அப்படி கண்ணு சொக்கும். பாவதம் கேட்டா நமக்கு கண்ணு சொக்குது. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. கிருஷ்ணரை பிரிச்சுட்டோமே, இந்த கிருஷ்ணா எங்க இருக்காரு? இவரோட கருணை உள்ளவர் யார் இருக்க முடியும்? அவருடைய தாமரை திருப்பாதத்தை எப்போது என் மனதில் இருக்குன்னு இவங்க பிரார்த்தனை பண்றாங்க. சோ ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் மூத்த தத்தா பாடணுன்னே புண்டரீக வித்யாநிதினால கட்டுப்படுத்திக்க முடியல. அவர் மிக உன்னதமான பிரேம பக்தியை வெளிப்படுத்தினார். கதாதர் பார்த்தாரு, ஐயோ, பக்தியினுடைய இவ்வளவு பரவசத்தை வெளிப்படுத்துறாரு இவர், இவரப்போ ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சிட்டேன், பெரிய அபராதம் பண்ணிட்டேன். கதாதர் என்ன நினைச்சாரு? நான் மனதால யார்கிட்டையும் சொல்லல, மனசால நினைச்சாரு, என்ன மாதிரி வைஷ்ணவர் இவரு, மனதால ஒரு குற்றம் செஞ்சுட்டேன்,
இனி இவரை சரணடைய தவிர எனக்கு வேற கதி இல்லை. அதனால புற்றி உதயநிதியை எனக்கு குருவா எடுத்துட்டு இருப்பாரு. முகுந்தாட்ட சொல்றாரு, முகுந்தா நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன். இவர் ஒரு பௌதிகவாதின்னு நினைச்சிட்டேன். என்ன ஒரு வைஷ்ணவரு, திலக்கெல்லாம் போட்டு ஒரு பட்டு மெத்தையில ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து என்ன மாதிரி வைஷ்ணவர் இவரு. சோ இதுக்கு பிராயச்சித்தம் என்னது? நான் அவருடைய சேவகனா மாறணும், நான் அவரை குருவா ஏத்துக்கணும். தயவுசெய்து நான் அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. முகுந்தா சொல்றாரு, புற்றி வித்யாநிதிட்டு போய் இவங்க 2 பேரும் போனாங்க. முகுந்தாவும் புற்றி வித்யாநிதி போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண, முகுந்தாவும் கதாதர் முகுந்தாவும் கதாதரும் போய் புற்றி வித்யாநிதிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாங்க. முகுந்தா சொல்றாரு, பிரபு இவர் உங்ககிட்ட தீட்சை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. கதாதரை பார்த்தோன்னே புற்றிகள் சொல்றாரு, உங்களை மாதிரி ஒரு சீடர் எனக்கு கிடைக்கிறது நான் செஞ்ச பாக்கியம். ஏன்னா கதாதர் வாழ்நாள்ல இருந்து ஒரு பௌதிக பற்றுதலே கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்தே, சிறு பிராயத்திலிருந்தே கதாதருக்கு பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை கிடையாது. முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய நினைவுல லயிச்சு போயிருக்கு. அவ்வளோ தூய பக்தர். இந்த மாதிரி சீடர் எனக்கு கிடைக்கிறது நான் செஞ்ச பாக்கியம். இப்ப கதாதர தன்னுடைய சீடரா ஏத்துட்டார். அதனால இந்த பாகவத ஸ்லோகம் எல்லாம் இஸ் நாட் ஆர்டினரி, சும்மா ஏதோ சான்ஸ்கிரிட் வேர்டு சும்மா ஏதோ எழுதி வச்சுட்டாங்க, கற்பனை எல்லாம் இல்ல. இது அனைத்தும் கிருஷ்ணா. ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணா, கிருஷ்ணருக்கு வேறானது இல்ல. அதனாலதான் தூய பக்தருக்கு பாகவதம் கேட்டா கண்ணீர் வரும். கிருஷ்ணருடைய பிரிவை ஃபீல் பண்ணுவாங்க. இங்க உத்தவர் அதை ஃபீல் பண்றாரு. உத்தவர் என்ன ஃபீல் பண்றாரு விதர்கிட்ட? இவரை விட கருணை வாய்ந்தவர் யாரு இருக்க முடியும்? அந்த கிருஷ்ணா என்ன விட்டு போயிட்டாரு. போதனைக்கு கூட கருணை கொடுத்தாரு, எனக்கு கருணை கிடைக்கலையே. ஆஹ் அரக்கர்களுக்கு கூட கருணை கிடைச்சிருக்கு. அவங்க பகவானை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க இறந்த உடனே பகவான்கிட்ட போயிடுறாங்க. பாருங்க, அந்த பகவான் என்னை விட்டு போயிட்டாரு, நான் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலி அப்படின்னு தன்னுடைய பிரேமத்தினால, தன் பக்தியினால உத்தவர் நினைக்கிறாரு, பக்தர்களோட அசுரங்களே மேலா இருக்கு. அவங்க கூட கிருஷ்ணரை பார்க்க முடியுது, பழக முடியுது, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. அவங்க கூட கிருஷ்ணரை பார்த்துட்டே இந்த உடலை விடுறாங்க, நான் இன்னும் உடலை விடாம இருக்கனே, நான் இன்னும் கிருஷ்ணரை போக முடியலையே, நான் இன்னும் கிருஷ்ணரை பார்க்க முடியலையே. பிரிவுல உத்தவர் அழற. அதான் பாகவதம். हरे कृष्णा। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। श्री प्रभुपाद।